இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம குதிச்சிட்டு இருக்கான் பாரு புள்ள. அவன குளிக்க வை. கத்தாதீங்க இருங்க. சரி போ சீக்கிரம் போ குளிக்க வை அவன. என்னையா? ஐயோ இவன் வேற. இத வந்துட்டேறியா? என்ன? சார் சார் இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? யார் சொல்லிருப்பாங்க? டேய் நீ எங்கடா இங்க? நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே. என்ன ஓசியில சோறு போடுவாங்க தின்னுட்டு போலான்னு வந்தியா? யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முகத்திலேயே முழிச்சிட்டேன். ச்சே, எப்படிதான்டா மோப்பம் முடிச்சு வரீங்க? சரி எதுக்கு இங்க வந்த? என்ன சொல்ற? என்ன சொல்றான் இவன்? புரியவே மாட்டேங்குது. ஏய் அவனுக்கு தான் பேச்சு வராதுல்ல, நீ என்ன மௌனம் வருதமா? என்ன சொல்றான் அவன்? வீட்டுக்கு பூ டெக்கரேஷன் பண்ண வந்தோன்னு சொல்றாரு. ச்சே, இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. இவனை வச்சே ஓசியில பூ டெக்கரேஷன் மொத்தத்தையும் முடிச்சிருக்கலாமே. சரி. ஓஹோ, கணேஷ் அனுப்பிவிட்டாரா? ஆமா. அப்போ என் வீடுன்னு தெரியாமே நீங்க வந்துட்டீங்க, அப்படிதானே? சரி போய் வேலையை பாரு போ. இங்க பாரு, வேலையை மட்டும் பார்க்கணும். முருகா, ரேவதி வீட்டுக்குள்ள வாங்க. என்னடி கூப்பிட்டு விருந்து வை உள்ள வச்சு. யாரு அவங்க? வேலை செய்ய வந்திருக்காங்க. என்னங்க ஒரு உங்க அண்ணங்க? அண்ணன் கூட பிறந்தவங்களே ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவன் யாரடி அண்ணன் கிண்ணன்னு? ஏய் உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? நீ எதுக்கு இங்க வந்த? இல்லங்க சவுண்ட் கேட்டுச்சு அதான். யார் சத்தம் கேட்டாலும் வந்துடுவ. அவங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீ அவங்க கிட்ட வச்சுக்க போதும். தேவையில்லாம அவங்க கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ஏய் போ உள்ள போ. போய் சொன்ன வேலையை மட்டும் பாரு போ. ஏய் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காத, நீ வா. வா முருகா. என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? இதுவே மாமா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா?